டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் என்கிற தன்னார்வ அமைப்பு உலகத்தில் இருக்கிற 180 நாடுகளில் நடக்கிற ஊழல்களின் தரவரிசை பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. இந்தியாவில் ஊழல் அதிகரிக்க என்ன காரணம் என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. நந்தகுமார், அரசியல் விமர்சகர். வணக்கம் சார். வணக்கம் துரைராஜ். நந்தகுமார் சார், இந்த பட்டியலை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல் கட்ட உங்களோட கருத்து என்னவா இருக்கு சார்? இதுல ஒரு சின்ன திருத்தம் என்னன்னா, போன வருஷம் நம்மளுடைய ஸ்கோர் இது சிபிஐ கரப்ஷன் பெர்ஸ்பெக்டிவ் இண்டெக்ஸ்ங்கிறது டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அசோசியேஷன். இவங்க ஜெர்மனி பேஸ்டு. இவங்க கரப்ஷனுக்கு எதிர்த்தாப்புல ஒரு மூவ்மெண்ட் நடத்தக்கூடியவங்க உலகளாவிய லெவல்ல. அவங்க பல காலமா இந்த சிபிஐன்னு வச்சிருக்காங்க. இது கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் இல்ல, கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ். இதுல ஒரு 180 நாடுகளை அவங்க உள்ளார கொண்டு வராங்க. அதுல ஒரு 13 டேட்டா சோர்ஸ் அவங்க கலெக்ட் பண்றாங்க. வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட் இல்ல வேர்ல்டு எக்கனாமிக் ப்ரோக்ராம், இந்த மாதிரி ஒரு 13 சோர்சஸ் இந்த மாதிரி கரப்ஷன் டேட்டாவை அனௌன்ஸ் பண்றாங்க. அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும், பேராமீட்டர்ஸ் இருக்கும். சில பேர் 1ல இருந்து 5 வரைக்கும், சில பேர் 1 to 7, 1 to 10, இந்த மாதிரி டிஃபரெண்ட் ரேட்டிங் ஸ்கேல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் பண்ணுவாங்க. இவங்களுடைய ஆட்கள் யாரும் அதுல வேலை பார்க்கறது இல்லை. எந்தெந்த நாடுகளுக்கு இந்த 13 சோர்ஸ்ல இருந்து வரக்கூடிய டேட்டா 3 சோர்ஸுக்கு மேல எந்தெந்த நாடுகளுக்கு அந்த டேட்டாவை இருக்கோ அந்த டேட்டாவை எடுத்து அதை இவங்க ஸ்ட்ரீம்லைன் பண்றாங்க. அதை ஒரு 0 to 100ங்கிற அந்த ரேட்டிங் சிஸ்டத்துக்குள்ளார இவங்க அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் கால்குலேஷன் கொண்டு வராங்க. 100 பீயிங் பாத்தீங்கன்னா வெரி நீட் கண்ட்ரி, கிளீன் கண்ட்ரி, எந்த விதமான கரப்ஷனும் 0ங்கிறது தான் 100. 0ன்னா அப்பட்டமான கரப்ஷன் இருக்கக்கூடியது. ஸோ இந்த டிசெண்டிங் ஸ்கோர்ல இதுல ஒரு சின்ன திருத்தம் நீங்க சொன்னதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, 2023ல இந்தியா வாங்கின ஸ்கோர் 39. நம்ம இருந்த இடம் 93வது இடம் போன வருஷம் 2023ல. இந்த வருஷம் நமக்கு ஒரு ஸ்கோர் குறைஞ்சிருக்கு. 39ல இருந்து 38ஆ குறைஞ்சிருக்கிறோம். 93வது இடத்துல இருந்த நம்ம 96வது இடத்துக்கு சரிஞ்சிருக்கோம். இது 2012 பேஸ் லைனா வச்சு எடுக்கிறாங்க. இப்ப இதுல வரக்கூடிய ஸ்கோரு, ரேங்கிங், இது எல்லாமே எந்த இயரை நீங்க பேஸ் லைனா வச்சு கம்பேர் பண்ணணும்னா 2012ல. இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இன்னைக்கு இந்தோனேஷியா 2012ல 118ல இருந்து இப்ப ஆல்மோஸ்ட் ஒரு 100க்கு கீழே வந்துட்டாங்க. ஒரு 18-20 இடம் முன்னேறி வந்திருக்காங்க. நம்ம 2012லயே 94வது இடத்துல இருந்தோம். 2012ல 94வது இடம், போன ஆண்டு 93, இந்த ஆண்டு 96. அப்ப 2012ல இருந்ததை விடவே ஒரு சற்றேறக்குரிய 12 ஆண்டுகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய தரவரிசை இந்த பட்டியல்ல 94ல இருந்து 96க்கு குறைஞ்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இதுல இந்த சர்வேல இன்னொன்னு என்ன முக்கியமான தகவல்னா, இது யாரும் பொதுமக்கள்கிட்ட கேட்கக்கூடிய சர்வே இல்லை. இது திங்க் டேங்க்ஸ், பிசினஸ் பீப்புள், அதே மாதிரி அபிஷியல்ஸா இருக்கிறவங்க, இவங்க கிட்ட தான் அந்த சர்வே எடுக்கப்படுதே ஒழிய பொதுமக்கள்கிட்ட இது இல்லை. அதே மாதிரி இந்த கரப்ஷன்ங்கிறது வெறும் பப்ளிக் செக்டார்ல இருக்கக்கூடிய கரப்ஷனை மட்டும்தான் இந்த சர்வேல அவங்க கணக்குல எடுத்துப்பாங்க. ஒரு பிரைவேட் செக்டார்ல இருக்கக்கூடிய கரப்ஷனோ இல்ல டாக்ஸ் ஃப்ராட் நடக்கிறதோ இல்ல இல்லீகல் பினான்சியல் ஃப்ளோவோ, பிளாக் மணியோ, இல்ல இல்லீகல் மார்க்கெட், இல்லீகல் எக்கானமிஸோ, அதை பத்தி எல்லாம் இதுல இல்ல. பப்ளிக் செக்டார்ல இருக்கக்கூடிய ஊழல்களை பத்தி தான் நம்ம இந்த ரிப்போர்ட் வருது. இப்ப இந்த ரிப்போர்ட்டுக்கெல்லாம் நமக்கு என்னன்னா, இது ஒரு அளவுகோல். இதே முற்றிலும் நமக்கு இந்த இந்திய நாட்டை அப்படியே 100% எல்லா கண்ட்ரியும் ரெஃப்ளெக்ட் பண்ணுமானா இல்ல. அது எந்த ரிப்போர்ட்டுமே பண்ணாது. ஆனா இது நமக்கு ஒரு யார்ட்ஸ்டிக். நம்ம இன்னைக்கு வளர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய நாடு, அது 140 கோடி மக்கள் தொகை இருக்கும்போது நம்ம கண்ட்ரி இன்னும் நம்ம 2047ல வளர்ந்த பாரதமா மாறணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்கக்கூடிய நேரத்துல இந்த கரப்ஷன், இந்த ஊழல்ங்கிறது ஒரு கரையான் மாதிரி, இது ஒரு புற்றுநோய் மாதிரி. இந்த கரப்ஷனை எந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம நாட்டிலே ஆகட்டும், மாநிலத்திலே ஆகட்டும், ஊர்லயே ஆகட்டும், மாவட்டத்திலே ஆகட்டும் வளர்ச்சிகள் துரிதமா நடக்கிறதுக்கு அருமையான வாய்ப்பு இருக்கு. நம்ம எல்லாமே பேசிட்டு கடைசிட்டுல ஊழலை நம்ம ஒழிக்காம இருந்துட்டு என்னதான் நீங்க பண்ணீங்கனாலும் இந்த புற்று, உடம்புல இருக்கக்கூடிய புற்று உங்களை எப்படி இருந்தாலும் கொன்றும். அந்த மாதிரிதான் இந்த ஊழல். நீங்க என்னதான் ஐடியாலஜி இருந்து, என்னதான் செயல் திட்டங்கள் இருந்து, என்னதான் நாங்க முற்போக்கானவாதிகள், முற்போக்குத்தனமான திட்டம் கொண்டு வரோம், சிந்தனை இருக்கு, வேர்ல்டு எக்கானமிக்கு நாங்க ஃபைட் பண்றோம்னாலும்
இது மத்திக்கும் பொருந்தும், மாநிலத்துக்கும் பொருந்தும். ஊழலை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலன்னா நம்மளுடைய வளர்ச்சி எந்த ஒரு வளர்ச்சியும் நீடித்த நிலைத்த வளர்ச்சி இருக்காது. அது ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது. இன்னைக்கு இந்த ஊழலுக்கு வந்து ஊற்றுக்கண்ணா இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பப்ளிக் செக்டார்ல இருக்கக்கூடியதை தான் இந்த ரிப்போர்ட்ல எடுக்கிறாங்க. இன்னைக்கு பிரச்சனை நம்ம நந்தகுமார் சார், எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி வந்து 2028 2022ல 40 இருந்தது, 2023ல 39 இருக்கு, இப்ப 38 குறைஞ்சிருக்கு. இதற்கு என்ன காரணம்? ஏன்னா 2வது டேர்ம் வந்து மோடி அவர்கள் வந்திருக்கிறாங்க, தொடர்ந்து ஊழலால் ஆட்சி கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப குறைஞ்சிட்டே தானே சார் வருது? நீங்க மதிப்பெண்கள் பாக்குறப்பையும் அதே தானே திருப்பி நடக்குது. கரெக்ட். இது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நம்ம பேச்சளவுல இருக்க ஒழிய செயல் அளவுக்கு இல்ல. இப்ப உதாரணத்துக்கு பாரதிய ஜனதா மேலேயே, மத்திய அரசாங்கத்தை ஆண்டுட்டு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா மேலேயே வைக்கப்படுற விமர்சனங்கள் என்னன்னா, ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க வந்து ஊழலுக்கு எகென்ஸ்டா பேசுறாங்க, ஊழலுக்கு எகென்ஸ்டா நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனா அந்த சமயம் அந்த அரசியல்வாதி வந்து பாரதிய ஜனதால வந்து சேர்ந்துட்டா உடனே அவங்க வந்து வாஷிங் மிஷின்ல போட்டு எடுத்த துணி மாதிரி வெளுத்து போனவங்களாட்ட மிஸ்டர் கிளீனா மாறிடுறாங்க, அவங்களையும் கட்சிக்கு சேர்த்துறாங்கிற இந்த பிரதான குற்றச்சாட்டு வந்து பாரதிய ஜனதா மேல இருக்கு. பாரதிய ஜனதா மட்டும் இல்ல, இப்ப நம்ம தமிழ்நாட்டையே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட கட்சியில கூட இருக்கக்கூடிய உதாரணத்துக்கு செந்தில் ஒரு அமைச்சர் வந்து பல ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்டு இப்ப வந்து பெயில்ல இருக்காரு. இப்ப கூட சமீபமா கோர்ட் வந்து நீங்க அமைச்சர் பதவியில இருந்தேதான் ஆகணுமா, ஏற்கனவே ஒரு 200க்கும் மேற்பட்ட சாட்சியங்கள் வந்து உங்களுக்கு எகென்ஸ்டா இருக்க சாட்சியங்கள் பூரா அரசாங்க ஊழியரா இருக்கும் போது நீங்க அந்த துறையினுடைய அமைச்சரா இருந்தீங்கன்னா எப்படி வந்து அவங்க ஃப்ரீயா வந்து அவங்க சாட்சியங்கள் சொல்ல முடியும் அப்படிங்கிற அளவுக்கு. ஏன்னா இது வந்து இப்ப இருக்கக்கூடிய முதல்வரே அவர் எதிர்கட்சியா இருக்கும் போது செந்தில் பாலாஜி மேல பயங்கரமான குற்றச்சாட்டு வச்சு நாங்க வந்தா அவர் மேல கடுமையான நடவடிக்கை எடுப்போங்கிறதெல்லாம் சொல்லி கடைசியில் இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு இன்னைக்கு அமைச்சர் பதவி கொடுத்து இன்னைக்கு கோர்ட்டே இன்னைக்கு கேள்வி கேட்கிற அளவுக்கு இருக்கு. அப்போ நான் வந்து இதை பாரதிய ஜனதா, திமுக, அண்ணா திமுகன்னு பிரிச்சு பார்க்கல. எல்லா கட்சிகளுமே இது வந்து ஒரே தளத்துலதான் இருக்காங்கன்னு பார்க்க முடியுது. என்ன, ஒருத்தர் வந்து பெரிய வாஷிங் மிஷின் வைக்கிறாரு, இன்னொருத்தர் சின்ன வாஷிங் மிஷின் வச்சிருக்காரு, சைஸ் தான் வித்தியாசம். நந்தகுமார் சார், இல்ல நம்ம தொடர்ந்து பேசுவோம். நந்தகுமார் சார், இப்ப சார் வந்து ஊழலுக்கு காரணம் மக்களே இங்க ஊழல் பட்டு விட்டாங்க, லஞ்சத்தில் ஆரம்பித்து மற்ற எல்லா விஷயங்களும் மக்களும் இதோட வாழ பழகிட்டாங்க, அதுதான் காரணம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அது நீங்க எப்படியா பாக்குறீங்க? மக்களோட மனநிலை தான் இந்த ஊழல் இன்னும் சரியாகாம இருக்கிறதுக்கு காரணம் நினைக்கிறீங்களா? இது முழுக்க முழுக்க மக்கள் மேல குற்றம் சொல்லிட முடியாது. ஆனா மக்களும் இதுக்கு ஒரு காரணம்ங்கிறது மறுக்கக்கூடிய வாதம் இல்லை. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்மளுடைய சொசைட்டில இருக்கக்கூடிய கல்ச்சரே எதா இருந்தாலும் சரி, இன்னைக்கு படிப்பா இருந்தாலும் உறவா இருந்தாலும் எதா இருந்தாலும் பணத்தை நோக்கி தான் இருக்கு. இன்னைக்கு மணி இஸ் எவ்ரிதிங் அப்படின்னு மாறிடுச்சு. இதுல பேரண்ட்ஸ்னுடைய ரோலும் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு குழந்தைய வளர்த்தும் போதே, அன்னைக்கெல்லாம் நம்ம வளர்த்தும் போது நீ இதை படி, நீ அதாயிடுவ இதாயிடுவாங்கிறதெல்லாம் இல்ல, நல்லா படி அவ்வளவுதான் சொல்லுவாங்க. ஆனா இப்போ நீங்க படிக்கிறதே, அது படிப்பு எது நல்ல படிப்புனா, எந்த படிப்பு படிச்சா அதிகமா காசு கிடைக்குமோ அந்த படிப்பு தான் நல்ல படிப்புன்னு ஆயிடுச்சு. அப்ப இன்னைக்கு அதே மாதிரி இன்னைக்கு ஒரு அரசியலை பத்தி பேசும்போது எந்த இலாக்கால அமைச்சரை போட்டோம்னா எந்த இலாக்கால வந்து ஊழல் பண்றதுக்கு லஞ்சம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமோ அதுதான் பவர்ஃபுல் இலாக்கான்னு மாறிடுச்சு. அப்போ அது நம்ம எந்த திசையை நோக்கி நம்ம பயணிச்சிருக்கிறோம்னு பாருங்க. அப்ப இதையெல்லாம் வந்து நம்ம அடிப்படையில எங்க இருந்து மாத்தணும்னா, அந்த சின்ன குழந்தையா இருக்கும் போதே நம்ம பெற்றோர்கள் வந்து வீட்டுல வந்து பணம் முக்கியம்தான், ஆனா பணம் மட்டுமே பிரதானம் இல்ல, பணத்தினால எது செய்ய முடியும், பணத்தினால எது செய்ய முடியாது, எதுக்கு பணம் தேவை, எதுக்காக பணம் தேவை அப்படிங்கிற அந்த பணத்தை பற்றின சரியான புரிதலை உண்டு பண்ண வேண்டியது ஒவ்வொரு பெற்றோர்களுடைய கடமை. இன்னைக்கு நம்மளுடைய அப்பாவோ இல்ல அவங்களுடைய அப்பாவோ பார்க்கும் போதுலாம் இந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி இல்லாத சமூகத்துலதான் அவங்க வாழ்ந்தாங்க. ஆனா இந்த அளவுக்கு வந்து ஊழல் வந்து மலிஞ்சு போய் இல்லை. அப்போ பணம் இல்லாத நேரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பணத்தை பத்தின பேராசை கிடையாது. ஆனா இன்னைக்கு எங்க தாத்தா சம்பாதிச்சதை விட எங்க அப்பா ஓரளவுக்கு சம்பாதிக்கிறாரு, எங்க அப்பா சம்பாதிக்கிறத விட நான் நல்லா சம்பாதிப்பேன், நான் சம்பாதிக்கிறத விடவே என் பையனுக்கு ஒன்னும் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு வசதி அதிகமா இருக்கும். அப்ப எப்ப வந்து நம்ம பொருளாதாரத்துல அதிகமா சம்பாரிச்சு முன்னுக்கு போய்கிட்டு இருக்கோமோ அப்பதான் இந்த பணத்து மேல அதீத பேராசை மனுஷனுக்கு வருது. அப்ப இது வந்து ஒரு பெரிய கலாச்சார சீரழிவாகவும் ஒழுங்கீனமாகவும் நான் பாக்குறேன். இதை கட்டுப்படுத்த வேண்டியது ஒவ்வொரு பெற்றோருடைய கடமை. இது அரசாங்கம் மட்டும் இல்ல, பெற்றோரும் இதை வந்து கவனமா எடுத்துக்கணும். இன்னொன்னு, கீர்த்தி அவர்கள் சொன்னதுக்கு வந்து ஒன்னே ஒண்ணு என்னன்னா, அதனாலதான் தகவல் சொன்னேன், 2012 நம்ம 94வது இடத்துல இருந்தோம். இப்ப 2014 இருந்து இப்ப இன்னைக்கு 13 வருஷமா அவங்க வந்து இன்னைக்கு ஆளும் போது
இப்ப நம்ம 96வது இடத்துக்கு நம்ம குறைஞ்சிருக்கிறோம். அப்போ நம்ம இந்த 12 வருஷத்துல பல நமக்கு கீழே பின்தங்கிய பொருளாதார நிலைமையிலாகட்டும், எந்த பாராமீட்டர்லயும் நமக்கு கீழே இருக்கக்கூடிய நாடுகள் கூட பல நாடுகள் முன்னுக்கு வந்திருக்கு. இந்த ஊழலை, பொதுத்துறையில இருக்கக்கூடிய ஊழலை கண்ட்ரோல் பண்ற இடத்துல நம்ம வந்து இன்னும் 12 வருஷத்துக்கு அப்புறமும் பார்க்கும்போது 2 படி சரிஞ்சுதான் இருக்கோம். அடுத்தது இன்னொன்னு, நம்ம இன்னைக்கு வந்து ஜுடிஷியரை பத்தியும் கீர்த்தி சொன்னார். அதுவும் ஏத்துக்கக்கூடிய வாதம் தான். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு கோர்ட்ல 6900 கேஸ் ஊழல் சம்பந்தப்பட்ட கேஸ்கள் நிலுவையில் இருக்கு. அதுல 361 வழக்குகள் 20 வருஷத்துக்கு மேற்பட்ட வழக்குகள், 2100 வழக்குகள் 10 to 20 வருஷம் நீடிச்சிட்டு இருக்கக்கூடிய வழக்குகள். இந்த மாதிரி இந்த ஊழல் சம்பந்தப்பட்ட வழக்குகளுக்கு விரைவாக விசாரிச்சு உடனடியா தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு லீகல் சிஸ்டம், ஒரு கமிட்மெண்ட், ஒரு வில் பவர் வந்து இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ஸ்க்கு இல்ல. ஏன்னா இது வந்து அவங்க அசஸ் பண்ணும் போது இதையும் சொல்றாங்க, எபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் டு கண்ட்ரோல் கரப்ஷன். அப்ப நம்ம இன்னைக்கு காங்கிரஸ்ல இருந்து இன்னைக்கு பிஜேபிக்கு வந்து அந்த டிரான்ஸ்பர் ஆனது, அந்த காங்கிரஸ் அதுக்கு முன்னாடி ஆன 2004 இருந்து 14 வரைக்கும் உண்டான 10 ஆண்டுகள்ல எந்தெந்த ஊழல்கள்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி பட்டியல் போட்டு போது இந்த ஊழல் பட்டியல் வேற ஆட்களை கொண்டு வருவன் தான் பிஜேபி உள்ளார வந்தாங்க. ஆனா என்னுடைய கேள்வி, இதுவரைக்கும் அவங்க குற்றம் சாட்டப்பட்ட எத்தனை ஊழல்கள்ல எத்தனை அரசியல்வாதிகள் தண்டிக்கப்பட்டிருக்காங்க? அப்ப இன்னைக்கு கூட நீங்க தண்டனை எடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு ஊழல்னா என்ன, குறைஞ்சபட்சம் 3 வருஷத்துல இருந்து 7 வருஷம் ஃபைனு, இவ்வளவுதான். இதுதான் தண்டனை. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு 7 வருஷம் நாம வந்து இன்னைக்கு அவுட் ஆஃப் த சீன்ல இருந்தாலும் பரவாயில்ல. அதாவது எப்பயுமே ஒரு குற்றம் செய்யக்கூடிய நபர் அவர் வந்து தண்டிக்கப்பட்டா, நம்ம குற்றம் செஞ்சதை விட நமக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையினுடைய பாதிப்பு அதிகமா இருந்தா தான் அவர் தவறு செய்ய தயங்குவார். அதாவது கான்சிக்வன்சஸ் ஆஃப் கமிட்டிங் எ மிஸ்டேக். ஆனா இங்க பாருங்க, நீங்க எத்தனை 1000 கோடி வேணா நீங்க ஊழல் அடிக்கலாம், ஊழல் பண்ணலாம். ஆனா உங்களுக்கு தண்டனை ஒரு 3 வருஷத்துல இருந்து 7 வருஷம் வரைக்கும் தான். அதுமே பாருங்க, இன்னைக்கு 10 வருஷம் 20 வருஷங்கிற கணக்கா வந்து இன்னைக்கு இழுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு 12773 அப்பீல், இந்த கரப்ஷன் கேசஸ் சம்பந்தமான அப்பீல் வந்து எய்தர் சிபிஐயோ இல்ல வந்து கவர்மெண்டோ இல்ல ஊழல் சம்பந்தப்பட்ட ஆட்களோ அப்பீல் போனதே வந்து இன்னைக்கு ஏகப்பட்ட அப்பீல்கள் இருக்கு. அப்போ நமக்கு இன்னைக்கு ஒரு ஊழல் புரியறவங்களுக்கு துரிதமா விசாரிச்சு தண்டனை கொடுக்கிற அளவுக்கு நம்மளுடைய ஜுடிஷியரி சிஸ்டம் இல்ல. மேன் பவர், இன்னைக்கு சிபிஐல எடுத்தீங்கனாலும் அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல சார் எங்களுக்கு வந்து மேன் பவர் ஷார்டேஜஸ் இருக்கு, நிறைய வேகன்சி இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு நீங்க கோர்ட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சார் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சொல்றது, ஈவன் நம்மளுடைய கமிஷன் சொன்னதே வந்து இத்தனை பேருக்கு இவ்வளவு ஜட்ஜஸ்ன்னு. அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு வந்து இருக்கிறதுல தேவைப்படக்கூடியதை விட பாதிக்கு பாதி தான் இன்னைக்கு ஜட்ஜஸ் இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு வந்து ஜட்ஜஸ் பற்றாக்குறை இருக்கு, கோர்ட்டுகள் பற்றாக்குறை இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு குற்றம் சாட்டப்பட்டவங்க மேல ஒரு நீதி வழங்கும் போது கூட இன்னைக்கு ஜெயிலையும் பற்றாக்குறை, இடப்பற்றாக்குறை இருக்கு. ஜெயில் வந்து நிரம்பி வளைஞ்சிட்டு இருக்கு. அதனாலதான் இவங்க என்ன கொண்டு வராங்க, பெயில் இஸ் த நார்ம், ஜெயில் இஸ் அன் எக்ஸெப்ஷன் சொல்றாங்க. ஏன்னா பெயில் கொடுக்காம எல்லாத்தையும் வச்சிருந்தோம்னா வைக்கிறதுக்கு இடம் இல்லை இப்போ. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஊழல் செய்யறவங்களுக்கு எந்த இடத்துல ஐயோ நம்ம தப்பு பண்றோமே, மாட்டினோம்னா நமக்கு பிரச்சனை வருமேங்கிற பயம் எங்க இருக்கு? அந்த பயப்படாத முடியாத அளவுக்கு தானே இன்னைக்கு நம்மள இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களும் நடவடிக்கைகளும் இருக்கும்போது, எந்த அரசியல்வாதி இல்ல எந்த பப்ளிக் செக்டார்ல இருக்கக்கூடிய ஒரு ஆபீசர் வந்து இந்த லஞ்சம் வாங்குறதுக்கோ ஊழல் பண்றதுக்கோ யாரு பயப்படுறாங்க? அப்ப இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, அன்னைக்கெல்லாம் நம்ம தான் பழைய படத்துல சினிமால எல்லாம் காமிப்பாங்க, ஒரு 10 ரூபாய் வந்து கையூட்டு வாங்கிட்டாவே ஒரு அரசாங்கத்துல இருக்கிறவர் வந்து அந்த குடும்பத்துல உயிர் போற அளவுக்கு அவங்க பரிதவிப்பாங்க. ஆனா இன்னைக்கு வந்து யாராவது வந்து அந்த மாதிரி பதவியில இருந்துட்டு காசு வாங்க தெரியல, காசு வாங்காதால இருந்தா இந்த ஆள் வந்து பொழைக்க தெரியாத அம்மாஞ்சி ஆள், இந்த மாதிரி. அதனாலதான் சொன்னேன், இது வந்து ஒரு கலாச்சார சீரழிவாவே ஆயிடுச்சு. அப்போ இது ஒவ்வொரு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டியது கட்டாயம். நீதிமன்றங்கள் துரிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது கட்டாயம். இதுல எந்த கட்சியினே நான் சொல்லு, எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு தனிப்பட்ட குடிமகனுக்கும் அவங்க வீட்டுல ஒரு பெற்றோரா அவங்களுடைய குழந்தைய வந்து அறிவுரை சொல்லி வளர்த்துனா மட்டும்தான் நம்ம வந்து ஓவராலா இந்த சமூகத்தை திருத்த முடியும். சட்டங்கள் வந்து கடுமையாக்கப்படணும். கடுமையாக்கப்படுறதோட மட்டும் இல்லாம குற்றம் செஞ்சவனுக்கு தண்டனை கட்டாயம் கிடைச்சே தீருங்கிற நிலைமை வரணும். இன்னொன்னு என்ன முட்டாய்ப்பா நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, எந்த ஒரு ஆட்சி மாற்றம் நடந்து அடுத்த ஆட்சி வரும்போது எல்லாருமே இந்த கேஸ் போடும்போது என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து பழிவாங்கும் நடவடிக்கை. இது வந்து எல்லாருமே இதை வந்து ஒரு கேடயமா பயன்படுத்துறாங்க. என்னுடைய இது என்னன்னா, ஒரு கட்சி புதுசா ஆட்சிக்கு வருதா, 5 வருஷம் உங்களுக்கு ஆட்சியா, வருஷம் நீங்க எந்த வேலையும் பார்க்க வேண்டாம், எந்த ஆணியும் நீங்க அடிக்க வேண்டாம்.
ஒரு வருஷம் உங்களுடைய வேலை என்னன்னா, முன்னாடி ஆட்சியில நடந்த அத்தனை ஊழல்களையும் அத்தனை குற்றங்களையும் ஆட்சியாளர்கள் செஞ்சது அத்தனையும் நீங்க ஒரு வருஷத்துக்கு அத நடவடிக்கை எடுத்து தண்டனை வாங்கி கொடுக்கறது மட்டும்தான் அந்த ஒரு வருஷத்து வேலை. மீதி நீங்க 4 வருஷம் நீங்க டெவலப்மெண்ட் வேலை பாருங்க போதும். இப்படி செஞ்சாங்கன்னா என்ன ஆகும்னா துரைராஜ், எந்த ஆட்சியா இருந்தாலும் அடுத்த வரவங்க முதல்ல ஒரு வருஷம் இதுதான் அவங்களுடைய கடமையே, அப்ப நம்ம எந்த தப்பு பண்ணாலும் நம்ம மாட்டிப்போம், நமக்கு தண்டனை உறுதின்னு நினைச்சா இது நிறுத்தப்படும். சார், இது மாதிரியான நிறைய இன்ஸ்டிடியூஷன், அது கரப்ஷனை சரி பண்றதுக்கான நிறைய இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, அமைப்புகள் இருக்கு. அதை வலுப்படுத்துறதுல அரசு போதிய கவனம் செலுத்தலன்னு இந்த அமைப்பே சொல்லி இருக்காங்க. அதை நீங்க எப்படியா பாக்குறீங்க? குறிப்பா இந்த லோக் ஆயுத்தான் எடுத்துட்டு வந்தாங்க, நீதிமன்றங்கள் எடுத்துட்டு வந்தாங்க, தனி நீதிமன்றங்கள் எடுத்துட்டு வந்தாங்க. இது எல்லாமே இருந்தால் கூட அந்த வழக்குகள் நிலுவையில இருக்கு, போதியமான தண்டனைகள் கொடுக்கப்படுவதில்லை அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்கு. அதற்கு என்ன காரணம்? வேற என்ன மாற்றப்பட வேண்டி இருக்கிறது? இதுல நீங்க இப்ப இந்த ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன 180 நாடுகள் உள்ளடக்கியது. இந்த 180 நாடுகள்ல பாத்தீங்கன்னா வெறும் 32 நாடுகள் தான் ஒரு முன்னேற்றம் காண்பிச்சிருக்காங்க. மீதி இன்னும் 148 நாடுகள் பெரிய அளவுக்கு அவங்க முன்னேற்றம் காமிக்கல. இதை ஒரு குறிப்பிட்ட நாடு பிரச்சனையாவே பார்க்கல, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் உண்டான பார்வையில பார்க்கும்போது இந்த ஊழலுக்கு எகென்ஸ்டான, அதுவும் பொதுத்துறையில இருக்கக்கூடிய இந்த லஞ்ச ஊழல் லாவண்யங்களை கட்டுப்படுத்துறதுக்கு பெருவாரியான அரசாங்கங்கள் தவறுது. இந்த அரசாங்கங்களுடைய இந்த தவறுதல்னால கட்டுப்படுத்த முடியாத ஒரு கையறு நிலையில இருக்கிறதுக்கு இதுல முக்காவாசி அரசாங்கத்தினுடைய பொலிட்டிக்கல் வில்லு தான் காரணம். இன்னைக்கு இதே பாரதிய ஜனதா எந்த இதா இருந்தாலும் இவங்க யாருக்கும் பயப்படாம எல்லா சட்டத்தையும் கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. இப்பயே வக்ஃபை பத்தி கீர்த்திவாசன் பேசினாரு. வக்ஃபுக்கு அவங்க எவ்வளவுதான் அப்போசிஷன் கொடுத்தாலும் அவங்களுக்கு அதை பத்தி கண்டுக்காம உடனே அதை சட்டம் நீங்க கொண்டு வரீங்க. அது மாதிரி இந்த சட்டங்கள் கொண்டு வரணும். இன்னொன்னு, இப்ப என்னன்னா, இந்த அரசாங்கங்கள் மாறுதே ஒழிய காட்சிகள் மாறுது, ஆனா அங்க ஆட்கள் மாறுறாங்களே ஒழிய காட்சி அதே தான் தொடர்ந்துட்டு இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு அறப்போர் இயக்கம்னு நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. அவங்க ஒவ்வொரு ஊழலையும், குறிப்பா பொதுத்துறையில இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகள் எல்லாம் எந்த அளவுக்கு அரசியல்வாதிகளாகட்டும் அரசாங்க ஊழியர்களாகட்டும் எந்த அளவுக்கு ஊழல் பண்ணிட்டு இருக்காங்கிறதெல்லாம் வெளியே கொண்டு வந்துட்டே இருக்காங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, போன தடவை அதிமுகல நடந்த எஸ்பி வேலுமணி மேல அவங்க போட்ட கேசஸ்ல பாத்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இப்ப இருக்கக்கூடிய திமுக அரசு அப்ரூவல் கொடுக்க மாட்டேன்றாங்க. அதுக்கு கோர்ட்ல பல நாட்களா தள்ளு போயிட்டு இருக்குது. அப்ப அவங்க குற்றச்சாட்டு சொல்றது என்னன்னா, இவங்க திமுக இப்ப அவங்க, ஆனா இத்தனைக்கும் திமுக சொன்னது என்னன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதிமுகவுடைய ஊழல்களை விசாரிக்கிறதுக்காகவே தனி கோர்ட்டு போடுவோம், துரிதமா நடவடிக்கை எடுப்பான்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. ஏன்னா மக்கள் ஊழல் பண்றவங்க மேல தண்டிக்கணுங்கிறதுல ஒரு முனைப்போட தான் இருக்காங்க. ஆனா இவங்க வந்ததுக்கு அப்புறம் சொன்னது ஒண்ணு செய்யறது ஒண்ணுங்கிற மாதிரி இவங்க இப்போ அதை துரிதப்படுத்துறது இல்ல. அப்ப என்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஆகணும்னா, நீங்க தப்பு பண்ணிருக்கும் போது நாங்க கண்டுக்கலாம், அதே மாதிரி அடுத்த தடவை நீங்க வந்தீங்கன்னா நாங்க தப்பு பண்ற போது நீங்க கண்டுக்காதீங்க. இப்ப இது இந்த பொலிட்டிக்கல், என்னதான் அவங்க பெரிய எதிர்கட்சிகளா இருந்தாலும் ஒருத்தர் பண்ற ஊழல இன்னொருத்தர் அப்படியே ஒரு அரசியலுக்காக மக்களுடைய வாக்குக்காக பேசுறாங்களே ஒழிய உண்மையா அந்த ஊழலுக்கு உண்டான தண்டனையை வாங்கி கொடுக்கணுங்கிற ஒரு பொலிட்டிக்கல் வில், அந்த ஆனஸ்டி எல்லா பார்ட்டிகிட்டையும் மிஸ்ஸிங் ஆகுதுங்கிறத நான் பாக்குறேன். அதை இங்க நானு நேயர்களுக்கு கட்டாயமா நம்ம தெரிவிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அடுத்தது, இன்னைக்கு இதே அரசியல் கட்சிகள் தான் மக்கள் நேர்மையாளர்களா இருந்தா நம்ம நோண்டி நோண்டி கேள்வி கேட்பாங்கிறதுக்காக வாக்குக்கு இன்னைக்கு காசை கொடுத்து ஓட்டு வாங்குற அளவுக்கு இன்னைக்கு கேவலமான நிலைமைக்கு நம்ம சமுதாயம் போயிடுச்சு. நந்தகுமார் சார், நீங்க ரெண்டு பேருமே ஒரு பாயிண்ட்ல ஒரு விஷயத்த ஒப்புமையா சொல்றீங்க. ஒண்ணு அரசியல்வாதிகள் சொல்றீங்க, இல்ல மக்களை சொல்லிடுறீங்க. இதற்கு நடுவுல அதிகாரிகள் அப்படின்னு இருக்காங்க. அவர்களை பத்தி ஏன் பேச மறுக்கிறீங்க? ஏன்னா இந்த ஊழல்களுக்கு ஊற்றுக்கண்ணா இருப்பதே அவர்கள் தானே. இப்ப அவர்களை சரி பண்றதுக்கான இதை நான் மறுக்கல. அதனாலதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இந்த அதிகாரிகள் தான் இத்தனைக்கும் காரணம். இது கம்ப்ளீட் நெக்ஸஸ் பிட்வீன் த பொலிட்டீஷியன்ஸ் அண்ட் த கவர்மெண்ட் அபிஷியல்ஸ். இன்னைக்கு புதுசா ஒரு மந்திரி வராருன்னு வச்சுக்கீங்களா, அந்த மந்திரிக்கு அந்த இலாகா என்ன, எது, அதனுடைய பிளஸ் மைனஸ் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே பல வருஷம் ஆயிடும். ஆனா இந்த ஐஏஎஸ் அங்க இருக்கக்கூடிய செக்ரட்டரிஸ் லெவல்ல இருக்கவங்க, அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட் பண்றவங்க, அந்த ஐஏஎஸ்க்கு தண்ணிப்பட்ட பாடு. ஒவ்வொரு இடத்துல அவங்க தான் சொல்லுவாங்க, இது எந்த இடத்துல காசு இருக்கக்கூடிய ஏரியா, எந்த இடத்துல காசு வராத ஏரியா, யார் காசு கொடுக்குறாள். அப்போ இந்த அரசாங்க ஊழியர்கள், அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா நந்தகுமார் சார்,
அதுல ஒரு சின்ன கேள்வி இருக்கு. உங்களோட பதில் எனக்கு ஒரு சின்ன கேள்வி, இறுதியான கேள்வியா வச்சிருக்கேன். அரசியல்வாதிகள் வழக்குகளை சந்திக்கிறத ரொம்ப சர்வசாதாரணமா எடுத்துப்பாங்க, அது ஒரு பெருமையா கூட போட்டுப்பாங்க. ஆனா அரசாங்க அதிகாரிகள் அப்படி கிடையாது. நிறைய வழக்குகளை அரசாங்க அதிகாரிகள் மீது தொடுக்கப்படுவதே இல்லை, அரசியல்வாதிகள் மட்டும்தான் அதுல பாதிக்கப்படுறாங்க, இல்ல அவர்கள் பேர் மட்டும்தான் வெளியே வருது. ஏன் எந்த அரசும் இந்த அரசாங்க அதிகாரிகளை கேள்விக்குள்ளாக்குவதில்லை, அவர்கள் மீது வழக்கு பெரிதாக பதிவதில்லை? முதல் குற்றவாளியாக ஒரு அமைச்சர் இருக்காரு, ஆனா அந்த அதுல இருக்கிற அதிகாரிகள் பேர் பெருசா ஏதோ 1-2 இடங்கள்ல வருது. என்ன காரணம் நினைக்கிறீங்க? காரணம் என்னன்னா, அவங்கதான் உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, அச்சய பாத்திரம். இந்த அரசாங்க அதிகாரிகள் அவங்க மேல நீங்க கை வச்சீங்கன்னா அவர் உங்களுக்கு வந்து வழி காமிக்க மாட்டார். எங்க போனா எவ்வளவு கிடைக்கும், எத்தனாயிரம் கோடி கிடைக்குங்கிறதெல்லாம் வழி காமிக்க மாட்டார். அதோட வந்து இந்த ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் வந்து இன்னைக்கு இதுதான் வந்து நான் அந்த அறப்போர் இயக்கத்துல சொல்லும் போது கூட அவங்களே வந்து அவருடைய நடத்தின கேஸ்லயே கோர்ட் என்ன கேட்டிருக்குன்னா, நீங்க எஸ்பி வேலுமணி அவர்களை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டா நீங்க பண்ணிருக்கீங்க, ஆனா இதுல இந்த ஊழல சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடைய பேரெல்லாம் ஏன் நீங்க சேர்க்க மறுக்கிறீங்க, ஏன் அவங்களுடைய பேரெல்லாம் இல்லைங்கிறாரு. அவர் சில அதிகாரிகளுடைய பேரையும் சொல்றாங்க. அப்ப இந்த இந்த மாறும்போது, ஆட்சி மாறும்போது, இந்த அரசாங்கம் ஒரு கட்சி மாறும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்க உடனே பாப்பீங்க ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் பூரா இடமாற்றம் பண்ணுவாங்க. யார் யாரெல்லாம் இவங்களுக்கு ஆளு, இவங்களுக்கு ஏதுவான ஆட்கள் யாரு, எதிர்கட்சியினுடைய ஆளு. இப்ப அரசாங்க இப்ப கட்சிக்காரங்க திமுக கட்சிக்காரங்களா இல்ல அண்ணா திமுக கட்சிக்காரங்களான்னு கரவேட்டி பார்த்தா தெரிஞ்சிடும். இப்ப அரசாங்க ஊழியர்கள்லயும் அதே மாதிரி இந்த மாதிரி பப்ளிக் செக்டார்ல இருக்கக்கூடிய ஹையர் அபிஷியல்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா கரவேட்டி கட்டாத அரசியல்வாதிகளாக தான் பல பேர் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் நம்ம குற்றம் சொல்ல விரும்பல, அதுலயும் நியாயமான்கள் இருக்காங்க. ஆனா பெரும்பான்மையான ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா கரவேட்டி கட்டாத கட்சிக்காரங்களா மாறிடுறாங்க. அப்ப எந்த ஒரு ஆட்சி வருதோ அப்ப வந்து இந்த ஐஏஎஸ் ஆபீசர்களை எந்த இடத்துல போட்டா இவங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ அந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டு அவங்களுடைய இலாக்காக்களை போட்டுக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு அரசியல் கட்சி நடத்துறதுக்கு, அதனாலதான் முதலே சொல்ல வந்தேன், இந்த ஓட்டுக்கு காசு வாங்குறேன்னு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு அரசியல் கட்சிகள் வந்து மக்களுக்கு போய் இந்த ஓட்டுக்காக காசை கொடுத்து விலைக்கு வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது அவங்களுக்கு பயங்கரமான காசு தேவைப்படுது. அப்ப இந்த மாதிரி காசை சம்பாரிச்சு கொடுக்கறது யாருன்னா இந்த அரசாங்கத்துல இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் தான். அப்ப அவங்கள வந்து இவங்க எப்படியா இருந்தாலும் காப்பாத்தணும்னு பாக்குறாங்க. அதுக்கு மேல இந்த ஆபீசர்ஸ்ங்களுடைய லாபிங்கிறது ஒரு பெரிய லாபி இருக்கு. அவங்க நந்தகுமார் சார், நம்மளோட இறுதிக்கு வந்துட்டோம். உங்களோட கருத்துக்களை நான் பதிவு பண்ணி, பெரிய பொலிட்டிக்கல் வில், பொலிட்டிக்கல் கமிட்மெண்ட் இருந்தாதான் இதை செய்ய முடியும். சும்மா பேருக்காக நாங்க ஊழல ஒழிக்க முடியாது. நன்றி சார், நன்றி சார். நம்முடைய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.